மக்கள் மத்தியில் வச்சு ஆணூர்ப்பு அறுத்து கடாசணும். விடவே கூடாது, அவனை தூக்கு தண்டனை கொடுக்கணும். அது மாதிரி பார்ட்டிலாம் அவங்க தொலைவை வெட்டணும். முடிஞ்சாலும் கை உசுரோட இருக்கக்கூடாது. தண்டனை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதை மிக விரைவில் கொடுக்கணும். அந்த ஸ்பாட்லேயே ரோட்டில் விட்டு கன் ஷூட் பண்ணாதானே அது திருப்பி இந்த மாதிரி நடக்காது. ரோட்டில் வச்சு தூக்கு போட வேண்டியதான். பொதுமக்கள் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்க நினைக்கிறாங்களோ அந்த தண்டனை நிறைவேற்றணும். பாண்டிச்சேரியில் 9 சிறுமியை வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் தொல்லை கொடுத்து கொண்டுட்டாங்க. கொன்று இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க, கொண்டுட்டாங்க. எந்த மாதிரி தண்டனைகள் கொடுத்தா இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடக்காது? அரபு நாடுகளில் கொடுக்குற மாதிரி தண்டனை கொடுக்கணும். இப்போ ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இது மாதிரி நிறையா நடக்குது. சிலது வெளியே தெரியுது, சிலது வெளியே தெரியாத இருக்குது. இவங்களாம் என்ன பண்ணோம், மக்கள் மத்தியில் வச்சு ஆணூர்ப்பு அறுத்து கடாசணும். அது மாதிரி 4 இடத்துல செஞ்சால் தண்டனை கூடும், தவறுகள் குறையும். நல்ல தூக்கு தண்டனை கொடுக்கணும். விடவே கூடாது, அவனை தூக்கு தண்டனை கொடுக்கணும். அது மாதிரி பார்ட்டிலாம் அவங்க தொலைவை வெட்டணும். அவங்க தலையை வெட்டிடணும். இப்போ வந்து அந்த சிறுமியோட குடும்பத்துக்கு 20 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு வரவைக்கு தக்கதான். ஆனால் எதுவும் பத்தாது. இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுக்கலாம். அதெல்லாம் முடிஞ்சாலும் கை உசுரோட இருக்கக்கூடாது. அவன் கழுத்தை வெட்டணும். பெண்களும் சரி, குழந்தையும் சரி தொட்டால் வந்து தக்க தண்டனை கொடுக்கப்படும். ஆமாம், அந்த மாதிரி சட்டங்கள் அந்த மாதிரி வேணும். திரும்பி அவனும் வெளியிலே ஜாமீனே கிடையாது. அந்த மாதிரி சொல்லுவீங்க? கண்டிப்பாக மரண தண்டனை கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா மரண தண்டனை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதை மிக விரைவில் கொடுக்கணும். இப்போ கல்ஃபு கண்ட்ரிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மரணத்திற்கு மரணம் தான் தண்டனை. இப்போ ஒருத்தவங்களை கொலை செஞ்சுட்டா அது தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் அவங்களுக்கு மரண தண்டனை தான். அதை மிக விரைவில் கொடுத்தா இந்த மாதிரி குற்றங்கள் வந்து குறையும். வெளிநாட்டுக்காரங்களை வந்து வெளிநாட்டு 2 பேர் சுற்றுலா வந்தவங்களை வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்து அவங்கள கற்பழிச்சிருக்காங்க 7 பேர். அப்போ இதே மாதிரி போயிட்டு இருந்தா ஃபஸ்ட்டு நம்ம நாடு ஏற்கனவே இப்போ அகல பாதாளத்தில் கீழே போயிட்டு இருக்கு. எல்லாத்துலேயும் சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டு போயிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு ஆளுங்க மேலேயும் இவங்க தப்பு பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம நாட்டுடைய மதிப்பு மற்ற நாட்டில் வந்து குறைஞ்சி போயிடும். அப்போ தண்டனைகள் கடுமையானால் குற்றங்கள் குறையும். குற்றங்கள் குறைஞ்சாதான் நம்ம நாடை பற்றி மற்ற நாட்டுக்காரன் கொஞ்சம் யோசிப்பான். அந்த ஸ்பாட்லேயே ரோட்டில் விட்டு கன் ஷூட் பண்ணாதானே அது திருப்பி இந்த மாதிரி நடக்காது. இப்போ பொள்ளாச்சியில் அந்த மாதிரி தான் நடந்தது. தைரியமாக விட்டுட்டு சுற்றிட்டு தானே இருக்காங்க. அந்த ஸ்பாட்டே ட்ரீட்மெண்ட், ஸ்பாட் அவுட் கொடுத்தா தானே திருப்பி இந்த மாதிரி நடக்காது. ஆமாம், ரோட்டில் வச்சு தூக்கு போட வேண்டியதான். வேற என்ன அவங்களெல்லாம் பண்ணுறது? அவ்வளோதான். ஏன்னா இப்போ நம்ம நாட்டில் வந்துட்டு சிறையில் அடைக்கிறாங்க, திருப்பி வெளில வராங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நடு ரோட்டில் வச்சு தூக்க போட்டு விட்டுறாங்க. சவுதி மாதிரி சவுதியில் எப்படி பண்ணுறாங்க அது மாதிரி நடு ரோட்டில் வச்சு தூக்கு போட்டு பொதுமக்களுக்கு தெரியற மாதிரி செய்யணும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் கருத்து. பொதுமக்கள் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்க நினைக்கிறாங்களோ அந்த தண்டனை நிறைவேற்றணும். ஏன்னா அதை பிள்ளை பொம்பளை 9 வயசு பிள்ளை தான் அது. அந்த வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. கடுமையான கண்டனத்துக்குரியது. ஆமாம், இதுக்கு நல்ல தக்க தண்டனை கொடுக்கணுமா கேட்டுக்கிறேன். சரி. ஏன்னா இப்போ நம்ம நாட்டில் இதுக்கு முன்னாடியே நிறைய இதுமாதிரி நடந்திருக்கு. ஆமாம், இந்த மாதிரி வெறும் பப்ளிக்கில் இந்த தண்டனை கொடுத்த மாதிரி தெரியல. அதனால தொடர்ந்து நடக்குது. பப்ளிக்கில் கொடுக்கணும். அது பப்ளிக்கில் கொடுத்தா தான் நல்லா இருக்கும் அது. ஆமாம், விசாரணைங்கிற பேரில் அதை அப்படியே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அது விசாரணை அப்படியே போயிடுது. ஆமாம், உடனடியாக கொடுக்கணும். அதை உடனே ரெடி பண்ணணும்.